தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு கூட பழகி சமாதானமாயிருந்தால் நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரோடு கூட பழகிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேரோடு நம்ம பழகிறோம். தேவனோடு கூட பழகும்போது அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய உண்மையும் நம்முடைய வாழ்விலே அவர் தருகிறார். தாவீதும் யோனாத்தானும் பழகினார்கள். பாருங்கள், யோனாத்தானை எல்லா சதியில் இருந்தும் யோனாத்தான் தாவீதை காப்பாற்றினார். நாம் இந்த நாளில் நம்ம கூட பழகிற ஒரு நல்ல மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறோம். யோனாத்தான் தாவீது பழகினபோது தனக்கு உயிருக்கு உயிராக அவர்கள் பழகினார்கள். யோனாத்தான் சவுலுடைய மகனாக இருந்தாலும் தாவீதுக்கு அவர் துரோகம் செய்தவில்லை. தாவீதினுடைய உண்மை நிலையை அறிந்து கொண்டே இருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு பழகிற காரியம் யாரோடு அதிகமாக பழகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவரோடு பழகும் பொழுது அவருடைய குணத்தை எல்லாம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பழகின 12 சீசர்களையும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவருடைய சீசர்களை வரவழைத்து அவரை ஊழியத்திற்காக பரலோக பணிக்காக அவர்களை அனுப்புகிறார். என்ன செய்யணும்? நீங்கள் புறப்பட்டு போய் அசுத்த ஆவிகளெல்லாம் துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டவரோடு நாம் பழகும் பொழுது தேவன் தமக்குடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு காரியத்தை பழகும் பொழுது அதை நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறோமோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவரோடு கூட நாம் பழகும் பொழுது அவருடைய அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் 12 பேர்களும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பரலோக பணிக்காக கடந்து போகிறார்கள். அந்த 12 சீசர்களை முதல் மனுஷன் பேதுரு, 2வது மனுஷன் அந்திரையா, 3வது செபிதாயான் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தியு, அல்பாவியின் குமாரனாகிய தாது என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானிய சீமான், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இந்த 12 பேரையும் இயேசுவோடு கூட பழகினவர்கள். அவர்களை தேவன் அவர்களை 12 பேரையும் அனுப்புகையில் அவருக்கு கட்டளையிட்டு சொன்னது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள். என்ன ஊருக்கு போகணும், எங்கே போகணும் என்பதை அவர் சொல்லி அனுப்புகிறார். புறஜாதி நாடுகளுக்கு போகாமல், சமரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குது என்று பிரசங்கள் என்று சொன்னார். நாம் பிரசங்கம் பண்ண வேண்டியதே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு சொன்னதான் நம்ம சொல்லுகிறோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்லி வியாதி உள்ளவர்களெல்லாம் சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரோடு கூட பழகினவர்களுக்கு தேவன் எவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். சமாதானமாக இருந்தால் போதும்,
அவர்களுக்கு நன்மையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே யார் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்று விசாரித்து அந்த இடத்திலே நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். அவர் நம்மோடு பழகினதுனாலே நம்ம போகிற இடத்தெல்லாம் எங்கே தங்கணும், என்ன சொல்லணும், ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நம்ம வாழ்த்தணும். அந்த வாழ்த்துதல் வீடுகளிலே அவர்களுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ள சமாதானம் இருந்தால் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்துக்கு அவர்கள் பாத்திரர்கள் இல்லை என்றால் அந்த சமாதானம் நம்மோடு கூடவே வரும் என்று சொல்கிறார். நம்ம யாரோடு பழகிறோமோ நம்மோடு அவர்கள் சமாதானமாக இருந்தால் நாம் கொடுக்கிற சமாதானம் அவர்களுக்கு போகும். அவர்கள் நம்மிடத்தில் சமாதானம் இல்லை என்றால் அந்த சமாதானம் நம்மோடு கூட தான் வரும் என்றும் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனாலும் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறார்? அந்த பட்டணத்திற்குள் நியாய தீர்ப்பு நாளிலே நேரிடுவதை பார்க்கிலும் சோதா குமார நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த கடைசி காலத்திலே அவரோடு கூட பழகி அவரோடு கூட நாம் சமாதானமாக இருந்தால் நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமில்லை, திரளான நன்மைகளை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு கூட பழகும் பொழுது, அவரோடு கூட சமாதானமாக இருக்கும் பொழுது அவருக்குரிய நன்மைகள்லாம் நமக்கு வரும். 100% இது உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, நன்மையும் கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நமக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் போவதற்கும் போகிற இடத்துல அற்புதங்களை அடையாளத்தை நடத்தவும் பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா கூட பழகுங்கள், அவரோடு கூட சமாதானமாக இருங்கள். ஏசப்பாவுடைய நன்மையை உங்களுக்கு 100 மடங்கு தருவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.